எலக்ட்ரிசிட்டி. இதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நம்ம எலக்ட்ரானிக் பொருட்களை உருவாக்கணும்னா இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு சில அனாலஜி மூலமா இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை ஈஸியா உள்வாங்கிக்க முடியும். இந்த வீடியோல வாட்டர் அனாலஜி மூலமா எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த செட்டப் தான் உங்க வீடுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க வீட்டில் இந்த சம்ப்ல இருக்க தண்ணியை அப்படியே எடுத்து பயன்படுத்தினா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த தண்ணியை மாடியில் இருக்க டேங்குக்கு பம்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியா ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம். இப்படி பண்றப்ப நிறைய பேர் ஒரே நேரத்துல ஒரு வேலையை ஈஸியா பார்க்க முடியும். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓவர் ஹெட் டேங்க்ல இருக்க தண்ணி கிரவுண்ட் லெவல்ல இருக்க தண்ணியை விட அதிகமான ஹைட்ல இருக்கு. இதனால ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ் இதுக்கிடையில உருவாகுது. இன்டைரக்டா அதுக்கு கிராவிட்டி மாதிரியான ஃபோர்ஸஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி காரணமா இந்த ஹை பிரஷர் ஏரியால இருக்க தண்ணி லோ பிரஷர் ஏரியாவை எப்படி சுலபமான ஒரு பாதையில போய் சேர முடியுமோ அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போய் சேரும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த செட்டப் தான் பேட்டரின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இந்த தண்ணி தான் நம்ம புரோட்டான் எலக்ட்ரான் சொல்ற சார்ஜஸ்னு வச்சுக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் இந்த தண்ணினால எங்கேயும் ஃப்ளோ ஆக முடியாது. இந்த சார்ஜஸ் இந்த பேட்டரிக்குள்ளேயே தான் இருக்கும். இது ஒரு ஜிங்க் கார்பன் பேட்டரி. இதுலயும் நம்ம எலக்ட்ரான்ஸ் புரோட்டான் சொல்ற சார்ஜஸ் ரெண்டு விதமான பொட்டன்ஷியல்ல இருக்கு. நம்ம வாட்டர் பேட்டரியில எப்படி கிராவிட்டினால இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உருவானதோ அது மாதிரி அமோனியம் குளோரைட் மாதிரியான எலக்ட்ரோலைட் இந்த ஜிங்க் கார்பனோட சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த பேட்டரிக்குள்ள நடத்துது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால இந்த சார்ஜஸ் ரெண்டு விதமான பொட்டன்ஷியல்ல இந்த பேட்டரியில இருக்கு. இந்த டபுள் சைஸ் பேட்டரினால 1.5 வோல்ட் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த வோல்டேஜ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்து மாறுபடும். இதுக்குள்ள இருக்க சார்ஜஸும் வெளியே எங்கேயும் போக முடியாம இந்த பேட்டரிக்குள்ளேயே இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் பேட்டரியில ஹையர் பொட்டன்ஷியல்ல இருக்கிற இந்த தண்ணி லோயர் பொட்டன்ஷியல்ல போய் சேர்றதுக்காக ஒரு டியூபை கனெக்ட் பண்ணி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்னா இந்த டியூப் வழியா இந்த தண்ணி ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணும். இந்த ஃப்ளோவை தான் எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸ்ல கரண்ட் ஃப்ளோ அல்லது வெறுமனிக்கா கரண்ட்னு சொல்றாங்க. அப்படி இந்த தண்ணி ஃப்ளோ ஆகணும்னா வெவ்வேறு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சார்ஜஸ்னால தான் அதை உருவாக்க முடியும். அதாவது வோல்டேஜ் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோவே நடக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு பேட்டரி எடுத்து அதோட ரெண்டு எண்ட்ஸுக்கு இடையிலையுமே ஒரு காப்பர் வயரை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பேட்டரியோட ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த வயர் வழியாக டிராவல் ஆகி லோயர் பொட்டன்ஷியலை போய் ரீச் ஆக ட்ரை பண்ணும். அப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த வயரில் ஃப்ளோ ஆகுறது தான் நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பேட்டரிக்கு இடையில இந்த ரெண்டு எண்ட்ஸையும் அப்படியே கனெக்ட் பண்ணிடாதீங்க. அது இந்த வாட்டர் டேங்கை அப்படியே கவுத்து விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் சில பேட்டரிஸ் ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணும். வெடிக்க கூட சான்ஸ் இருக்கு. இந்த தண்ணியை நம்ம டேங்குக்கு ஏற்றி விட்டு சும்மா அப்படியே மறுபடியும் பூமிக்கு அனுப்பிட மாட்டோம். அந்த தண்ணியை ஏதாவது ஒரு வேலைக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் தான் பூமிக்கு அனுப்புவோம். அதே மாதிரி இந்த செட்டப்ல நான் ஒரு சின்ன டபுள் சைஸ் பேட்டரி அப்புறம் ஒரு சின்ன லைட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சர்க்யூட்டை நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு பேட்டரியோட பவர்ல இந்த லைட் இவ்வளோ பிரைட்டாக எரியுது. எப்படி நான் டேங்கோட ஹைட்டை கூட்ட கூட்ட இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அதிகப்படுத்தி எப்படி இந்த டியூப் வழியாக போகக்கூடிய தண்ணியோட வேகத்தையும் அதிகப்படுத்த முடியுமோ அதே மாதிரி இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் அதிகப்படுத்தி இந்த வயர் வழியாக போகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட வேகத்தை கூட்டி இந்த லைட்டை இன்னும் அதிகமான ஒரு பிரைட்னஸோட எரிய வைக்க முடியும். நீங்கள் இந்த பேட்டரியை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப இதோட வோல்டேஜை அதிகப்படுத்த முடியும். இந்த லைட்டால 4.5 வோல்டேஜுக்கு மேலே தாங்க முடியாது. இப்போ நம்ம 3 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பண்ணிட்டேன். ஸோ 3 பேட்டரியை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கப்ப நம்மளுக்கு 4.5 வோல்டேஜ் கிட்ட கிடைக்கும். இப்போ யாராச்சும் நம்ம கிட்ட இந்த டியூப்ல போகிற தண்ணி என்ன வேகத்தில் போயிட்டு இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த தண்ணி எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றதை பார்த்து அதை சொல்லுவோம்.
எனக்கு இங்கே இப்போ 300 ml நிரம்புறதுக்கு கிட்டத்தட்ட 12 செகண்ட் ஆயிருக்கு. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 25 ml per செகண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஆம்பியர்ங்கிறது ஒரு சர்க்கியூட்டில் எண்ணிக்கையை குறிக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த வயரில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு செகண்டில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் ஆயிருந்தது அப்படின்னா அது 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நம்பர்ஸையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அதனால சிம்பிளாக இந்த நம்பரை 1 கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இந்த வயரில் எந்த ஒரு இடத்துல ட்ராவல் ஆயிருந்தாலும் அதுவும் 1 செகண்டில் அதை வந்து நம்ம 1 ஆம்பியர்னு சொல்கிறோம். பேட்டரியோட வோல்டேஜை நம்ம பேட்டரியோட 2 எண்ட்ஸுக்கு இடையிலையும் மெஷர் பண்ணணும். ஆனால் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் மெஷர் பண்ண வேண்டிய வயரை கட் பண்ணி அதுக்கு இடையில அமீட்டர்ன்ற ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி பார்க்கணும். நான் மல்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேட்டரியோட வோல்டேஜில் இந்த சின்ன பல்ப் கிட்டத்தட்ட 0.2 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கப்ப 0.3 ஆம்ஸ் கிட்ட 0.37 ஆம்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா இன்னும் பிரைட்டாக எரியுது. இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணனா இன்னும் மொத்தமாக எரிஞ்சு போயிடும். இந்த வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்க மாதிரி இருக்குல்ல? இருக்கு. இந்த ரிலேஷனை ஓம்ஸ் லா மூலமாக வெளிப்படுத்தலாம். V = IR. அதாவது வோல்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டும் மாறும். ஆனால் இங்கே இன்னொரு சிம்பிள் இருக்கே, அதைத்தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வாட்டர் பேட்டரியிலேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய தண்ணியை, அதாவது கரண்ட்டை எப்படி நம்மளால் நம்மளோட கையை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு கிளிப்பை வச்சோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சு தடுக்கவோ இல்லை குறைக்கவோ முடியுமோ, அதே மாதிரி நிறைய விதமான பொருட்களை வச்சு என்னால் இந்த வயரில் போகிற கரண்ட் ஃப்ளோவையும் குறைக்கவோ தடுக்கவோ முடியும். நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற இந்த கிராஃபைட் பென்சிலுக்கு இந்த வயரை விட அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. அதனால இந்த வயரில் போகிற கரண்ட்டை ஓரளவுக்கு தடுக்க முடியும். இப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஏதோ ஒரு ரெசிஸ்டர் தான். ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு இடையில நான் ஒரு வுட் பீஸ் எடுத்து வச்சேன் அப்படின்னா இதில் போகக்கூடிய எலக்ட்ரான்ஸை நான் மொத்தமாக தடுக்க முடியும். இந்த வுட் பீஸில் கரண்ட் பாஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. இப்போ இங்கே எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய மொத்த எலக்ட்ரிசிட்டியும் கிடைச்சது அப்படின்னா என்னால் இந்த வுட்டில் கூட கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு லைட் எரிய வைக்க முடியும். இல்லைனா இடி இடிக்கிறப்ப இந்த கிளவுட்ஸில் இருக்க சார்ஜஸ் ஏர் வழியாக பூமிக்கு ரீச் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறத விட ஒரு ட்ரீ வழியாக ஈஸியாக டிஸ்சார்ஜ் ஆகிட முடியும். ஏன்னா ஏரை கம்பேர் பண்ணுறப்ப வுட் நல்ல கண்டக்டர். ஆனால் அவ்வளோ வோல்டேஜை அந்த வுட்டால் கூட தாங்க முடியாது. அதனால் சீக்கிரமாகவே ஹீட் ஆகி எரிஞ்சு போயிடும். ஸோ இன்சுலேட்டர்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நிறைய விதமான பொருட்களை வச்சு நிறைய வகைகளில் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரெசிஸ்டர்ஸை தயாரிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ டேங்க் நிறைய தண்ணி இருந்தாலும் இந்த டியூப்னால் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி தான் இந்த வயர்னால் எவ்வளோ கரண்ட்டை எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வயர் தயாரித்த கம்பெனி இந்த வயர்னால் 3.5 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ வயரோட திக்னஸ், வயருக்கான ரெசிஸ்டன்ஸ்னு பலவிதமான விஷயங்கள்னால மாறுபடும். இந்த காப்பர் வயர் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது பயன்படுத்துறது. இதில் ஃப்ளோ ஆகக்கூடியது என்னமோ எலக்ட்ரான்ஸ் தான். அதனால் எலக்ட்ரிசிட்டினாலே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பொருட்களில் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் மூவ் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்கள் கையை கொண்டு போய் ஒரு ப்ளக் பாயிண்டில் விட்டு பாருங்கள். உங்களுக்கு ஷாக் அடித்து உங்கள் உடம்புக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இங்கே கரண்ட் ஃப்ளோன்னு நம்ம சொல்கிறதில்ல, உங்கள் பாடியில் இருக்கிற சோடியம் அண்ட் பொட்டாசியம் மாதிரியான பாசிட்டிவ் ஆட்டம்ஸும் மூவ் ஆகும். இப்போ கூட இந்த பேட்டரியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 சார்ஜஸ்மே 2 விதமான டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வயரில் வரது என்னவோ எலக்ட்ரான்ஸ் தான். இன்னும் ஆசிட்ஸ், ஃப்ளோரோசன்ட் லேம்ப்ஸ்ன்னு நிறைய மெட்டீரியல்ஸில் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிற விஷயத்தில் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த 2 சார்ஜஸ்க்குமே ஒரு பங்கு இருக்குது. எல்லாம் சரி, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இந்த அனாலஜியை எடுத்துகிட்டு போகவே கூடாது. அனாலஜியை நம்மளால் ஒரு கான்செப்டை ஈஸியாக உள்வாங்கிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாமே டிசி சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஏசியோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களில் நிறையா பேருக்கு
எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போற மாதிரி கன்வே ஆயிருக்கும். இதைத்தான் எலக்ட்ரானிக்ஸ்ல கன்வென்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பத்தி யாருக்குமே தெரியாத காலத்துல எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து தான் நெகட்டிவ்க்கு போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவோ ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போறது இல்லை, நெகட்டிவ்ல இருந்து தான் பாசிட்டிவ்க்கு போகுது. இதைத்தான் இப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு டேக் பண்ணி சொல்றாங்க. இதுதான் சரியான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்க முடியும்னாலும் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு டைரக்ஷனை மட்டும் நம்ம கால்குலேஷன்ஸில் ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இன்னைக்கு எல்லா விஷயமும் இருந்துமே நம்மளால ஒரு கான்செப்டை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கே. எலக்ட்ரானிக்ஸ் பற்றின எந்த வித க்ளூவும் இல்லாத ஒரு நேரத்தில் எப்படி இவ்வளோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களை உடனே வந்து சேர்றதுக்கு ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.